நல்லா சூப்பராக இருக்கும். சந்தோஷமாக போஸ்டரை பார்த்தா தோணுது இல்லை? எல்லாருக்கும் தோணுது. சந்தோஷம். நம்ம 2 பேர் பற்றி உங்கள் 2 பேரை பற்றி பேசணும்னு சொல்லணும். உங்கள் 2 பேரை பற்றியா ஆகாசவீரன் பேரரசியை பற்றி பேசணும்? உங்களை பற்றி பேச மாட்டேன். ஆமாம், நித்யா மேனன் விஜய் சேதுபதி பற்றி பேசணும். அவங்கள பற்றி பேச மாட்டேன். ஆகாச வீரனையும் பேரரசியை பற்றி தான் பேசுவேன். என்ன சார்? எதையாவது பேசுங்க சார். சார் நித்யா மேனனையும் விஜய் சேதுபதி மீட் பண்ணி தானே சார் ஆகாச வீரனாவும் பேரரசியை மாற்றுவீங்க? இல்லை சார், கதை அங்கே தானே சார் ஆரம்பிச்சது. அவங்க கதை நம்மள மைண்ட்ல வச்சு தான் எழுதுனாங்க. கதை சொல்லலாம்ல. கதை ஆரம்பிச்சது அங்கே சார். ஆனால் எனக்கு வந்து இன்னமும் அந்த ஆகாச வீரனும் பேரரசி மட்டும்தானே சார் தர்றாங்க. சரி பேசுங்க சார். அதான் இது கதை எழுதும்போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. அப்போ வந்து சீன் பார்க்கும்போதே அது செம்ம டஃப்பாக இருந்தோம் இது. ஏன்னா ஒரு ஆகாசவீரன் நடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசினா ஆகாசவீரன் டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கடு லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்போ இந்த ஆகாசவீரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும். மாதம் போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும். எமோஷன் வந்து காமெடியாக மாறும். காமெடி வந்து எமோஷனாக மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், அது சீரியஸாக மாறும். சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இப்போ இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்துருக்கு. அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஓகே அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்தில் இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டரை நினச்சி எழுதுவேன். அது வேறு ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து வேறு வந்துடுவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணுன்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய. அங்கேயே வந்து கதை சொல்லும்போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார் அப்படி கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் அப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக 2 பேருமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக. எங்களுக்குமே அது செம்ம ஃபன்னாக இருந்தது. அது ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும் அது. நாங்கள் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ப்ளஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம், இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுதுல்ல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்கானு. நான் ரொம்ப ரசித்தேன். அது இல்லை அது கிடையாது சொல்லுவாங்க. நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்க்குள்ள அது இருந்தது சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா 100%. இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணனும் அதுக்கு. இல்லையா? ஐ ஃபீல் லைக் தட். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிதான் மைண்ட்ல வரும். போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலன்னா எப்படி அது? என் ப்ரொஃபஷனே அதுதான். என் டைரக்டர் நல்லா எழுதினார்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும். ஓகே,
அப்புறம் என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா, நான் தான் நித்யாக்கு ஃபஸ்ட்டு ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ணிக்கிட்டேன். அவர் கூட கேமராவில் பார்க்குறது. ஆக்சுவலாக நம்ம என்ஜாய் இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பராக பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப், இல்லைங்க இல்லை அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்கள் பண்ணீங்கல்ல. ஸோ என்ஜாய் பண்ணி தான் அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்குமே அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த கேள்வி இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தேடுதுல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா? இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் அடிக்கும்போது செம்ம போட்டியாக இருந்தோம். நாங்கள் போட்டி போட்டால் அது போட்டி போடுற இடமும் இல்லை ஒன்று. இல்லை நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னென்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூர்லேருந்து வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுகிறது, டேரக்டர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டுறாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போகிறான். கண்டிப்பா எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்தி வந்துடும். எந்த வரைக்கும் நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சாதாரண பொண்ணுக்கு ரெடியா இல்லை, அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லைங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்களில் 7லாம் இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். அதான் பிரச்சனை. என்ன ஒரு கில்ட் ஏற்படுத்துறது உங்களுக்காக. இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடத்தை எடுத்துறோம். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்லை சார். நம்ம ஷெட்யூலில் இந்த படத்தில் ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சுருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சுருக்கேன்ல, அது குயிக்காக எடுத்து ஸ்கிரிப்டில் வந்து இல்லை. அது செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தையோட குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுவுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யார் பாப்பாவை தூக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்கள் பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்கள் மாதிரியே இருக்கும், உங்கள் சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாகவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாரு. மாட்டிக்கிட்டேன் இல்லை, அது சூஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை. ஆனால் எப்போவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வர்ற அப்படியே. லைக் பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க, எனக்கு இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகும் இதில்ன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக், அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும்
ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்கில் இந்து. அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன். ஆனால் இவங்க 2 பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தபோது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம்னு எனக்கு தோணுச்சு. அது நீங்க சொல்றீங்க, அது இல்ல என்கிட்ட நேஷனல் அவார்ட் வந்து என்ன ஃபீலிங் வரும் நீங்களே டிசைட் பண்ண கூடாது. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்ட் வந்தது. அதை சொல்லுங்க. ஆமா ஆமா, நாங்க நேஷனல் அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம் சொல்லிட்டோம். நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம், நான் இருக்குங்களா? நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். ரவிவர்மன் இருந்தாரு. உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். உங்க கால் எடுத்துட்டு அது சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன் போயிட்டேன். நாங்க இந்த கதை கேட்டு பேசிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தார். அப்போ நம்ம சீன் பேசிக்கிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா இருந்தீங்க. ஸோ அப்போதான் நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி உடனே ஃபோன் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுனா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. there was a complete calmness in me, not at all பயம் இல்லை. In fact the opposite. I felt it's time to relax. பிஎஸ்டியா சூப்பரா போடுவாங்க பரோட்டா. ஆமாமா, பரோட்டா சூப்பர் தெரியல. இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு, அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சனில் வர வச்சு, அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல செட்டில், அங்கேயே எனக்கு குக் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. இல்லை நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இல்லை, நம்ம டீம்ல எல்லாருமே ஃபேன்ஸ் அவருக்கு. எனக்கு விதவிதமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த கோத்து, அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட்டு, அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துக்கும் போது என்னென்னா, நான் 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா, நிறையா ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, கைவசம் ஒரு தொழில் இருக்கு. அப்புறம் இங்கே பண்ணும்போது சார் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல, உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல சாக்லேட் இல்ல, ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிச்சிருந்தது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. இல்ல, சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அது அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர் மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா வாட்டர் மெலன் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர் மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே, படத்துக்கு எதாவது கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஆகாசி வீரன் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர் மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது, வாட்டர் மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசிவரம் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது. காஃபி தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் காமிப்பாங்க. உண்மைதான், கேட்டு பாருங்க. அது சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை பண்ணி நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. ஆமாமா. என்னது ஏ ஆல்பபெட் ஏ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா உங்களோட நிறைய படங்கள்ல வந்து ஹீரோஸோட நேம்
ஹீரோஸு அன்புக்கரசு. ஆமாம் ஆகாச வீரன். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்புக்கரசு. இல்லை, என் பையன் பேர் அன்புக்கரசு. ஆனால் பசங்களில் அன்புக்கரசு பேர் வச்சதுனால தான் அந்த பேர் அவனுக்கு வச்சேன். நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ பரவாயில்ல, ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. நான் யோசிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. இல்லை, அவரையும் யோசிக்க வச்சு நல்ல விஷயம். நல்லா பரவாயில்ல, நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. இல்லை, இது ஆகாச வீரனுங்கிறது வந்து இமயமுடைய சிறுகதை படித்தேன். அதில் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா. கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிடுச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்டில் அங்கே கோயிலெலாம் வேல் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆமாம், விளக்கு தூண். நாங்கள் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதில் ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலாக இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேராக வச்சுருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா? அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஆகாசவீரன். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்கள் வச்சிங்கன்னு கூட்டியை கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லரில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. எனக்கே சர்ப்ரைஸாக அப்புறம் சார்ட்டு சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனால் நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். அதுவே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஆகாச வீரன் அந்த பில்லர் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக, நல்ல இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர். இந்த அகலத்துக்கு இருந்த பில்லரு நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட்டு ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்துனாங்க. நைட்டு 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எல்லோரும் சரி கோயிலெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்போ தான் டைரக்டர் தான் காமிச்சார். சார் பக்கத்தில் பாருங்கள் சார்னா அது ஆகாசவீரன். அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இல்லை, ரொம்ப ஹாப்பி இல்லை, அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். சம்டைம்ஸ் வந்து ஏன்னா ஆகாச வீரங்கிற பேர் இவர் சொல்கிறது முன்னாடி இல்லை, இவர் சொல்கிறது முன்னாடி நாங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, கடவுளோட ஒரு ப்ரெசன்ஸ் எப்போவுமே ஃபிலிமில் இருந்தது. பிகாஸ் ஐ திங்க் த்ரூ அவுட் நம்ம எல்லாருமே எப்போவுமே டெய்லி வி வர் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா ஷூட் பண்ணது முழுசாக டெம்பிளில் தான். ஈவன் நம்ம பரோட்டா கடை வந்து டெம்பிள் கிட்ட தான் இருந்தது. அழகர் கோயில் பக்கத்தில் தான் இருந்தது அந்த பரோட்டா கடை. ஸோ இட் இஸ் அது பிளானே கிடையாது, பிளான் இல்லை அது. ஆனால் அது அப்படி இருந்தது. அதாவது அந்த இவங்க சொல்கிறது மாதிரி ஹோட்டல் வந்து யானைமலைக்கு கீழே, இந்த ஹோட்டல் யானைமலையை காமிச்சிட்டு அப்படியே கேமரா டவுன் வந்தால் இந்த ஹோட்டல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டோம். யானைமலை கீழே தான். அதுக்கு செட்டு அதுக்கு போட்டால் அது ஒரு பட்ஜெட் வருது, இது வருது. அப்புறம் ஜெகன் நான் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா, நான் லோக்கல் மேனேஜர் வச்சு இது பண்ணுறேன் அப்படின்றான். சரி ஓகேன்ட்டு அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அழகர் கோயில் வாசல். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சது திருச்செந்தூர், 2வது நாள் ஷூட்டிங் ராமேஸ்வரம், 3வது நாள் ஷூட்டிங் இவங்களது ஒரு கோயில். அதுவா அப்புறம் ஹோட்டல் வந்து அழகர் கோயில் வாசலில் அது அமைஞ்சது. அப்புறம் படம் அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போது திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த தூண்டிகருப்பர் கோயிலில் ஒரு பெரிய முக்கியமான போர்ஷன் இருக்குது. அந்த கோயில் பர்மிஷனே கிடையாது, தரவே முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இல்லைங்க, கதையாக இங்கே நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடம் ஒரு வைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, தூண்டிகருப்பர்கிட்ட நாங்கள் பூ போட்டு பார்ப்போம். அவர் பூ போட்டு பார்ப்போம், அவர் ஓகே சொன்னால் தான் நாங்கள் தருவோம் அப்படின்ட்டாங்க. இதை எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க ஓகே அப்படின்ட்டு போய் சாமி கும்பிட்டு போட்டிருக்காங்க, கொடுக்கல. பூ போட்டு பார்த்துருக்காங்க, இல்லை கிடைக்கல அப்படின்னோடனே செட்டு போடுங்கன்ட்டாங்க. ப்ரொடக்ஷன் சைடில் செட்டு போடுங்க, இத்தனை வேல் அடிப்போம், அம்படிப்போம், இடம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து அந்த இடம் எப்போ பார்த்தோன்னோ இங்கே ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
அப்புறம் நான் போய் கேட்குறேன், நான் டைரக்டர், நான் அந்த கதையை எழுதுனவன், நீங்கள் ஏன் யாரையோ வச்சு பூ போட்டு பார்த்தீங்க, என்னை ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். சரி ஓகே, டேரக்டர் வச்சு ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு குறி வந்துருச்சு, பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லோரும் ஷாக்காகிட்டு, எது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே ஆல்மோஸ்ட் 20-25 டேஸ் அந்த டெய்லி போகும்போது டெய்லி போய் ப்ரே பண்ணி தான் நம்ம போவோம். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக. இல்லை, இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க. நம்ம ஆட்களே சார் நிறைய பேர் நேர்த்திக்கடன் பண்ணி நிறைய, நம்ம ஜெகன் நினைக்கிறது நடந்துச்சு. ஒரு நேர்த்திக்கடன் வந்துச்சு, வேல் வாங்கி வைப்பாங்க இங்கே பேர். ஆமாம் ஆமாம், டெம்பிள்குள்ளே கோயிலுக்குள்ள எப்படி போகுதுண்ணா? அது கோயிலுக்குள்ளே தானே அது. ஆனால் அந்த மண் வந்து செம்மண், கால்லாம் அப்படியே எல்லார் காலும் ஐ திங்க் இட் டுக் லாட் ஆஃப் டைம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி. இல்லை, கால்லாம் பாலம் ஆயிடுச்சு. ஆமாம், ஃபுல்லி அண்ட் ரெட் ஆயிடுச்சு காலெல்லாம். இல்லை, அவங்க அந்த கேரக்டர் இல்லை, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் அவங்கள மீட் பண்ணது கிடையாது, இவங்க படத்தை பார்த்துட்டு நான் பேசினது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இவங்க படம் பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக அந்த பொண்ணு நடிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் மீட் பண்ணுறோம், ஜூம் காலில் தான் 2 பேரும் ஒருத்தர் ஹாய் சொல்லிக்கிறதே நேராக வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்குறோம். எனக்கு இன்னமும் இவங்க அந்த கதை கேட்ட விதம் வந்து எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே இருக்குது. நான் சேது சாருக்கே சொன்னேன், அந்த பொண்ணு அப்படி சிரித்து கதை கேட்டுச்சு சார், நித்யா சிரிக்கிறது மாதிரி ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா அது பெரிய ஹிட்டு சார். ஏன்னா வீடியோ காலில் இப்படி ஜூமில் இருப்பாங்கல்ல, இப்படி போயிட்டு முன்னால் வந்து இப்படி போவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்துட்டு ஒரு தடவை லேப்டாப்பை இடிச்சிட்டிங்க நினைக்கிறேன், இதில் ஃபோன்லேயே இதில் இருந்திருக்காங்க, இது இடிச்சுப்பிட்டு இப்படி அப்படி. ஏன்னா ஒரு கதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நேருக்கு நேராக உட்காந்து ஐ கான்டாக்ட் இருந்து ஒரு கதை சொல்லணுன்னா தான் அது நல்லாயிருக்கும். வீடியோ காலில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் கதை சொல்கிறது. ஏன்னா சொல்கிற விதம் ஃபோன்லேயும் சொல்கிறது அது கன்வே பண்ண முடியாது. ஆனால் இவங்க அழகாக அப்படியே உட்காந்து அது அதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷத்துலேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கதை அந்த பேரஸ் கேரக்டர் எப்படின்னு நான் விளக்கும் போதே பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த பொண்ணு, அதுவும் மிஸ்கின் சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், அவரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். இதில் ஒரு கேரக்டர் அரசாங்கம் இருக்குது, அவர் ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்தது. அவர் லீடு கொடுத்துட்டாரு, கண்மணி இந்த கதையை கேள்றா செம்மையாக இருக்குடா அப்படின்னு ஒரு லீடு கொடுத்துட்டாரு. அப்போவே வந்து இவங்க இந்த படம் பண்ணணும்னு அதான் சொன்னாங்கல்ல, டைம் எடுத்துக்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை. அவங்க கன்வின்ஸ் நான் பண்ணவே இல்லை. அந்த பேரரசியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் என்னெல்லாம் சொன்னமோ அதான் சொல்கிறல. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு மணி அந்த சாங்கில் மணி அடிக்கிறது மாதிரி ரொம்ப சாஃப்டாக எடுப்பாருங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணேன். அப்புறம் 2 பேரையும் காம்பினேஷன் வச்சு நான் எப்படி உங்களை நான் எப்படி கூப்பிடுறது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சீனை இது 2 பேருக்கும் நல்லா இதுவாகும் சொல்லி ஓகே ரொம்ப பொலைட்டாக எடுப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். அடுத்து ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்ல வெயிலில் உட்கார வச்சு கொஞ்சம் பார்த்தாங்க. ஏன்னா அது பாறை, பயங்கரமான பாறை. கொஞ்சமாக மைண்ட் செட் பண்ணுறேன். அப்புறம் ஓகே இதோட முடிச்சுடுவார் போல், ஏன்னா 4:30-5 மணி ஆயிடுச்சு. ஓகே பேக்கப் டயத்துக்கு வந்துட்டாருன்னு நினச்ச உடனே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யானைமலை. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குதுன்னா கூட்டம் வந்துடும், அது எடுக்க முடியாது. ஓகே அப்படின்னு நினச்சிங்க. அது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஜேர்னி, மலை ஏறுறதே மூச்சு வாங்கும். ஃபுல் டே ஷூட்டுக்கு அப்புறம் மலை ஏறி மேலே போய் நாங்கள் 4:30-5 மணிக்கு ஏறுறோம் மேலே. 5 மணி 5:30 இருக்கும் மேலே ஏறும்போது கிட்டத்தட்ட 5:55 ஆயிடுச்சு. பேக்கப் பண்ணுற டயம் அங்கே வச்சு ஒரு மாண்டேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சார் சட்டையை கழட்டி விட்டு திருப்பி அதை ஒரு பேத்தாசாங்க ஒரு மாண்டேஜ் எடுக்கிறேன். இவங்க அனுப்பிச்சிட்டு ஆமாம் சார் முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க நித்யா அவங்க கேட்டாங்க, சார் இப்படி தான் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னாரு. ஆமாம் மைண்ட் செட் ஆகிக்காங்க, நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் தான் ரியல் இது வந்துச்சு. அது 10 மணி வரை சாம்பிள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே. இல்லை நிறைய தடவை நினச்சிருக்காங்க 2 பேரும். நிஜமா சொல்கிறேன், இது சும்மா ஃபன்னுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் ரியலி ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பிகாஸ் ஒரு படமும் சேம் அதே மாதிரி இருக்கும், ஒரு சிமிலர் ப்ராசஸ் இருக்கும், அந்த சேம் என்ன சொல்கிறது ஒரு ருட்டீன் இருக்கும். எனக்கு அந்த ருட்டீன் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பாண்டியராஜ் சாரோட வே ஆஃப்
ஒர்க்கிங் இல்லை, அது ஜஸ்ட் ஹூ ஹி இஸ், அவங்க அப்படி தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இட்ஸ் அன்ப்ரெடிக்டபிள். எனக்கு அன்ப்ரெடிக்டபுளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சடனாக ஒன்று இப்போ சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணுறது, அது தட் இஸ் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் தட் இஸ் அது க்ரியேட்டிவிட்டிங்கிறது அப்படி தான் ஃப்ளோ ஆகணும். அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான். ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்லை நான் செருப்பு போடாமல் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீஸ் யூனோ என்ன சொல் impatient. Yeah, because அந்த creativity for him it flows very naturally and I enjoy. அது வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் 10 மணி வரைக்கும் போனாலும் இப்படி இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணலாமா, இது பண்ணிடலாம், அந்த ஷார்ட் இருக்குல்ல அது இப்போ பண்ண சொன்னால் எனக்கு ஓகே சரி பண்ணிடலான்னு தோணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூனோ வி டூ இட். பட் தட் இஸ் அதுதான் ஒர்க்கிங் டுகெதர்ங்கிற அந்த ஒரு கேமராட்ரி அந்த டீம் ஒர்க்குங்கிறது அதுதான். தட்ஸ் வாட் வி என்ஜாய். அப்படிலாம் ஐயோ இது ஏன் இப்படி அப்படி ஒன்றும் கிடையாது. நிஜமாவே நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் ஒன்று இல்லவே இல்லை. சாப்பாடு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே நான் நித்யா சொன்னதுக்கு அவ்வளோ சேர்த்து ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நித்யா வந்து கழுத்தில் பிடிச்சி சோத்தில் அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல் இது. ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து ஆணோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லுவோம்ல, சாரிம்மா காடவன் எனக்கு நடிக்கும்போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக வந்து எனக்கே தெரியுது இப்போ பிடிக்கும்போது அது பேசிட்டு தப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பட்டுரும். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஒருவேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோமோ அப்படின்னு. ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு நடிக்கும்போதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஃப்ரீயாக விடுக்கும்போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கோ இதுக்கெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு சீனு கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணலாம் தான் இருக்கும். இங்கே ஜென்ரலாகவே இப்போ வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன். நான் இதில் வந்து தீனி போடுற சீனு சாதாரண சீனுன்னு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் சாதாரணமாக வந்து அம்மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறதுமே அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு படத்தில் இப்போ இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷம் வாழ்க்கையை பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் வாழ்க்கையமாக எடுக்க போகிறோம் இல்லை அது எதெல்லாம் சுவாரஸ்யமோ எந்த ஆங்கிள் அந்த கதையை சொல்லுமோ அதெல்லாம் சீனாக மாறுது. அந்த சீனில் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறது போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதுதான் ஷார்ட்டாக மாறுது, வசனமாக மாறுது. ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும் என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஷார்ட்டு போர் அடிக்காமல் இருக்கும், அந்த டைலாக் டெலிவரி நல்லாயிருக்கும், எதனால் அம்மா சோறு வைமான்னு சொல்லும்போது என்ன மூடு இருக்குன்னு. ஸோ எல்லா ஷார்ட்டுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து சிலது நீங்கள் பாராட்டியிருக்கலாம், சிலது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது போடுற எஃபர்ட் வந்து ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல் தான். அது சரியாக செய்யணும். ஏன்னா ஒரு ரைட்டரு என்ன நினச்சி எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை ஒரு ஆக்டரால் டச் பண்ண முடியுமா தெரியாது. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம். நம்ம என்னவா நினச்சி எழுதியிருப்பார், எதுக்கு ஆகாச வீரன் பேர், எதுக்கு அரசிங்கிற ஒரு பேரை இவன் பேரரசுன்னு ஏன் நினைக்கிறேன். இது நம்ம சில சமயம் நம்மளுடைய கேரக்டரோ நம்ம மைண்டுக்கு வந்து தப்புன்னு படலாம். ஆனால் அது கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் சரின்னு படலாம். ஸோ அது எந்த ஆங்கிள் அவருக்கு அது சரின்னு படுது அப்படிங்கிறத தொடணும் இல்லை. ஸோ அதனால் எல்லா ஷாட்டுமே அப்படி தானே ஒழிய இந்த நடிப்புக்கு தீனி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. நான் சொல்கிறேன். சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன். சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரெசன்ட்னு போட்டிருக்காங்களாமா, ப்ரெசன்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ரொட்டியாக வர இல்லையா, எங்களுக்கு இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. ஒருவேளை நாங்கள் அவங்களுக்கு அங்காளி பங்காளியாக சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவர் இதை தான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்ட்ரீட் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான், அவனுக்கு இதே நிலைமை தான். அவனுக்கு இதே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலாளி தாங்க. இல்லை ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறது என்னென்னா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது உண்மை. ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு இது. நான் வந்து அது ரொம்ப ஆனால் 2 பேரையுமே வந்து
50-50 தான் பார்த்துட்டு உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மை தானே? இல்லை 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில் இல்லைங்க இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வர்றாரு. நான் பார்த்து அடிங்க, மரியாதையாக நடத்தினேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது. இது அஸ்டேட்டருக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரி தான் அந்த கோயில் சீனில் மாதிரி பேரரசி உன்னை நான் நல்லா பார்த்துக்கலாடி, உன்னை நல்லா பார்த்துக்கலாம் மாதிரி தான் உங்கள் 2 பேரும் பார்த்து கேட்கணும். ஆமாம், பேரரசி உங்களை நல்லா பார்த்துக்கல, ஆகாஷ் உங்களை நல்லா பார்த்துக்கலண்ணா. சரி போங்க. இல்லைங்க ஒரு சீன் சொல்ல முடியாதுங்க, அது ஒவ்வொரு சீனுமே நம்ம எல்லாமே அப்படிதான் இருந்தது. இது வந்து ஒருவேளை இந்த படம் இப்போ நாங்கள் நடிக்கலைன்னா வேற யாரும் நடிச்சுதாங்க இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ இருக்குது. எல்லா கேரக்டர்ஸ் தீபாக்கா இருந்து சரவணன் சார்லேருந்து அந்த பக்கம் செம்மன் வினோத் சார், யோகி பாபு, அப்புறம் அங்கே முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி, குட்டி பாப்பா. ஆக்சுவலாக கதையில் இருந்தது பையன், கதைப்படி இருந்தது பையன். அவள் வந்ததுனால தான் அது பெண் குழந்தை மாறிடுச்சு. இந்த படத்தில் பெரிய சர்ப்ரைஸ்னால் மகிழினிக்கு ஒரு டயலாக் எழுதி மகிழினி அந்த டயலாகை பேசி அது டப்பிங்னு எடுத்துருக்கோம். நடுவில் அது டயலாக் அவங்களே எழுதிக்கிட்டாங்க. அவங்க பேசுறது தான் டயலாக். நான் டயலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீனில் வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாப்பாவுக்கு அது வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட நிஜ அப்பா கிட்ட போனோன்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்ட போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்ட போயிடுவா. ஸோ ஒரு சீனில் வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு. அது ரொம்ப அழகாக ஷூட் நடுவில் ஷி வாஸ் க்ரோயிங் அப்னோ. நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவள் சடனாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல. ஸோ நான் பேசும்போது அவள் வந்து என் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவள் ரிப்பீட் பண்ணுறா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, அவளும் பேசுகிறா. ஸோ அதெல்லாம் அவளோட பேர் வந்து எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம். மகிழினி பேர் நல்லா இருந்தது. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலாக அது வேற ஒன்று இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பார். ஒரு ஷார்ட்டுக்கு போன ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா அவள் அடாப்ட் ஆகிட்டான். ஓகே, ஷார்ட் வரைக்கும் தான் இவனுங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் என்ன பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்தில் இருப்பார், கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னால் தாங்க நடிப்பா. அது வரைக்கும் அவனு பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அவன் பண்ணிடுவா. ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்பான்னா சிரிச்சிடுவா. அவங்க அப்பா பார்த்து தான் சிரிச்சிடுவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு, அந்த ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் 30 seconds மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த ரோஹன் கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும். ஓகே, அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட், எங்கள் கூட இருக்கிறனா அவளுக்கு கம்ஃபர்ட். கிளைமேக்ஸ் சீனில் ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஃபுல் டைம் அவள் வந்து என் கையில் இல்லை, அவள் என் கையில் வரமாட்டா. நான் வந்து ஸோ யூஸ்வலாக நான் தான் பிடிச்சிப்பேன். ஆனால் அந்த ஒரு 20-25 days அவள் என் கையில் இல்லை, வேறு இதில் இருந்தாள். ஃபைனலாக கிளைமேக்ஸ் சீனில் என் கையில் வரும்போது எடுத்துட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கும். நான் அழுதேன். அழும்போது அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப இதாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை நிஜமாக ஆஃப்டர் so many days நான் அவளை பிடிக்கிறேன். ஸோ அவளுக்கும் அது இருந்திருக்கும். பிகாஸ் ஷி வாஸ் இமோஷ்னல் வித் மீ. அதுக்கப்புறம் நான் அழுதேன் அந்த சீனில். அழும்போது அவள் என்னை பார்த்து என் கன்னத்தை இப்படி டச் பண்ணி இப்படியெல்லாம் என் முடியெல்லாம் பின்னாடி போட்டு இப்படியெல்லாம் பண்ணா. ஸோ நம்ம தட்டி கொடுப்போம்ல, ஏன் அழு அதை மூஞ்சிலே அவன் நேச்சுரலாக பண்ணுறா. அந்த ஒரு இமோஷ்னல் கனெக்ட் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஷீ இஸ் அன் இமோஷ்னல் சைல்டு. ஸோ அது நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம பண்ணுற சீன் எல்லாம் அவள் நெஜோன்னு நினைக்கிறா ஆப்வியஸ்லி. அண்ட் ஷீ இஸ் திங்கிங் இல்லை. இப்போ 2-3 டேக் போவோம்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடல. ஆனால் இவங்க ஒவ்வொரு தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும். இவங்க திட்டும் போது ஏன் அப்பாவை திட்டுறான்னு இவங்க பார்க்கும். இது உண்மையாகவே இவங்க 3 பேரும்
கணவன் மனைவி இவங்களுடைய குழந்தை மாதிரியே அது அப்படியே இந்த ஸ்கிரிப்டில் வந்து சொல்லும்போது இந்த சமயத்தில் குழந்தை தூங்குதுன்னு எழுதிட்டாப்புல. நான் எனக்கு என்னன்னா ஓகே மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ பெர்மிஷன் கிடைக்கல, வேறு பெர்மிஷனை ஹோட்டலில் வேறு போட்டுக்கலாம், ஒரு நித்யா இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்தில் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுன்னா எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்து தூங்கிடுச்சுங்க. ஆமா ஆக்சுவலா இப்போ சொல்லுங்க கடவுளோட கை இருக்கா இல்லையான்னு. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கோம், கை மாறும்போது எந்திரிச்சிட்டு, சில ஷார்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, சிலதெல்லாம் வந்து அது சில மிராக்கிள் அது நடக்கிறது வந்து உங்களுக்கு வரும், அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன். குழந்தைய தூங்க வச்சு அப்பா அம்மா தூங்க வச்சு மடியில் வச்சுக்கிறதோ இல்லை தோலில் போட்டுக்கிறதோ எடுத்துடலாம், அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து சார் மடியில் இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதில்ல, ஏன்னா அது அப்படி நல்லா முழிச்சு பார்க்கும், எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அது கண்ணு சோர்ந்து திருப்பி வருது ஷோல்டரில் சாயணும். அந்த கண்ணையும் திறந்து பார்க்கணும். அது குழந்தைக்கு கண்ணை அசந்து முழிச்சு தூங்கும் தெரியுங்களா, அதையும் எடுக்கணும். அப்புறம் கை மாறும் குழந்தை, அப்போ முழிச்சு பார்க்கணும், என்னடா ஒவ்வொருத்தடையாக மாறிக்கிட்டு இருக்குங்க, அது எல்லாமே அது வந்து அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும். அப்பான்னு கூப்பிடணும், அம்மானு கூப்பிடணும். அது எல்லாமே ஸ்கிரிப்டில் கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவங்க எனக்குலாம் என்ன எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க. இன்னொரு குழந்தை ஒருத்தருங்க, தங்கச்சி குழந்தை ஒருத்தர் நடித்தான், அவன் பையன் முத்துமணி. அந்த பையனும் சரி, அவனும் இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் நிஜமாவே தீபாக்காலேருந்து நித்யாவிலேருந்து எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தான் அந்த சீனை ரொம்ப நிஜமாகவும் இந்த கதையை உண்மையாகவும் ஆக்குறது. இந்த 2 குழந்தைங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து அவர் எப்படி இதை எடுப்பாருன்னு இருந்தது. 2வது பெரிய ஆச்சரியம் வந்து இது எப்படி டப்பிங் பண்ணுவார். அவனை இதில் வந்து நான் ரொம்ப நித்யாவும் தீபாக்காவும் ரொம்ப சொல்ல விரும்புதுன்னா, அந்த ஒரு சம்டைம்ஸு சில பேர்கிட்ட ஒரு சீக்கிரம் போய் குழந்தைங்களோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நித்யா வந்து தன்னுடைய குழந்தைக்கு உண்டான இப்போ கூட பேசும்போது ஒரு ரொம்ப ஒன்று அழகாக சொன்னாங்க, அவளுக்கு இந்த சண்டையெல்லாம் அவளோட மைண்டில் இது நிஜமாக தான் நடக்குது போல நினச்சிக்கிறாங்க. இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு விதம், ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுட்டு தோலில் வச்சுட்டு அவங்கள்ட்ட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லேயும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தான் வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு ஒவ்வொரு படத்தில் நான் நிறையா குழந்தைங்க கூட நான் நிறையா பண்ணியிருக்கேன், நிறையா குழந்தைங்க கூட. ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு என் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிற ஒரு ஐ கோ த்ரூ இட், ஐ க்ரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். இந்த படம் முடிஞ்ச போது நீங்கள் அவங்கள வர வச்சிங்களா உங்களோட? ஆமாம், நாங்களாம் கிளம்பிட்டோம். இவங்க அம்மா அப்பா வர வச்சுட்டு அந்த அவள் ஒரு நாள் வந்து எங்கள் கூட எல்லாம் இருந்து ஃபுல் டே நான் எங்கள் கூட இருந்து அப்புறம் பாய் சொல்லி அவளை பிடிச்சி பாயெல்லாம் சொல்லி அது மகிழ்ச்சி தான். ஆக்சுவலாக நித்யாவே சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருக்குது. ஷூட்டு முடியுது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டோமா கொஞ்ச நாளைக்கு, ஷூட் இன்னும் ஒரு 2 நாள் இருக்கலாமே, டப்புன்னு ஒரு 2 வேணாம். லாஸ்ட் டே நம்ம யாரும் டப்புன்னு போகவே இல்லை. நம்ம எல்லாரும் கேரவான் போய் சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பி வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி, யாருக்கும் பிடிக்கல, யாருக்கும் மனசே வரல எல்லாருக்குமே. அண்ட் ஈவன் லாஸ்ட் டே நம்ம ஷூட் பண்ணது கோவிலில், அன்றைக்கும் எல்லாம் பேக் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பியும் கோவில் வந்து ப்ரே பண்ணி அங்கே கொஞ்ச நேரம் நின்று எல்லோரும் கொஞ்சம் இமோஷ்னலாக. டெஃபினட்டாக இந்த படத்தில் அப்படி சூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு யூனிட். அதில் இவங்க இல்லைன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ட்ரூ.
இல்லைம்மா ஆக்சுவலாக இல்லைம்மா அப்படி இல்ல அது இது எப்படி சொல்கிறதுனா எல்லாருமா சேர்ந்து இந்த வேலை செஞ்சோம்ல. இப்போ ஜெகன் இருக்கார்ல, அவர் எல்லாமே கூட இருப்பார். இந்த திவ்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருந்தது, இந்த குழந்தைங்க, எங்கள் தீபாக்கா, சரவணன் சார், அந்த ஹோட்டலு ஒரு சங்கத்தோட இதில் ஹோட்டல் போகணும். ஐயோ நாளைக்கு இந்த ஹோட்டலில் பிரிச்சுடுவாங்க. அந்த நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அந்த லொக்கேஷன் இருக்குது சொல்லிட்டேன் சார், இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இந்த லொக்கேஷன்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்களே அதுலேருந்து போக முடியல. அந்த கோயில் ஒரு பக்கம், தூண்டிகருப்பர் கோயில் பக்கம் இந்த லொக்கேஷனு. இப்போ இவங்களோட வீடுன்னு ஒன்று பார்த்தோம், அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லாஸ்ட் டேனா ஐயோ இன்னைக்கு இது லாஸ்ட் டே இல்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது லொக்கேஷனு கூட இருந்தது, மொத்தமாக இருந்த வைப்பு. ஸோ அதனால் ஐயோ இது போயிடுமே, இந்த 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 ஞாபகத்தில் மட்டும் தான் இனிமேல் இருக்கும். நம்ம திரும்பி அங்கே ஒருவேளை ஒன்றா போனால் கூட இல்லை. நான் போனேன் சார் அதுக்கப்புறம். பார்த்தீங்களா, அது அந்த அம்மா அப்பா கூட இருக்கும்போது அங்கே அழகர் கோயில் போகும்போது இது போய் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த பிரிச்ச வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. செட்டு ஹோட்டல் செட்டை பிரிச்சு நான் அதை பார்க்கவே இல்லை, அதையே நான் பார்க்கணும். எனக்கு அந்த விஷுவல் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப வாழ்ந்துட்டோம். அது வந்து அழகரை கொண்டாந்து, அழகர் வந்து இதுக்கு வருவார்ல, நீராட வருவார்ல, பல இடங்கள் அமர்ந்து வருவார். நாங்கள் செட்டு போட்டுக்க இடத்துல அழகரை கொண்டாந்து ஃபஸ்ட்டு வச்சுவிட்டு மற்ற இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு இடம். அந்த இடம் வைபாவே செம்மையாக இருக்கும். அது அந்த இடத்துல அவ்வளோ வாழ்ந்துட்டு பாசிட்டிவிட்டி அதை பிரித்து அதை எனக்கு வீடியோ அனுப்புகிறாங்க சார், ஹோட்டலில் பிரிச்சாச்சுன்னு. நான் அந்த வீடியோ போய் பார்க்கவே இல்லை. அந்த விஷயம் ஏன்னா அது விஷுவல் அப்படியே இருக்குது. அந்த ஹோட்டல் உட்காந்துருச்சு, எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருந்தது. என்னன்னா நாங்கள் திரும்பி அங்கே போனால் கூட எங்களுக்கு வேறு வேலை இல்லை, இந்த மக்களோட போனதான் அது அது ஒரு வைப். அது ஆமாம், அது நிஜமாவே அது நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு. பொதுவாக ஒரு 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 படம் முடியும் போது சந்தோஷமாயிடுவாங்க எல்லாருமே. ஆர்டிஸ்ட் எப்பா ஒரு படம் முடியுதுடா தப்புச்சம்படான்னு ஒரு ஃபீல் வரும். இல்லை இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகிறோம்னு ஒரு ஃபீல் வரும். இந்த படம் வந்து நாங்கள் 75 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். 71வது நாளே படத்தை முடிக்க போகிறேன். 2 பேருமே தனித்தனியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏன் அதுக்குள்ளே முன்னாலே முடிக்கிறீங்க, படத்தை இன்னும் 4 நாள் மெதுவாக பண்ணுவோமே, சீரியல் மாதிரி நம்ம இப்படி போயிட்டே இருந்தா நல்லா இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்கிறாங்க. எப்போவுமே எப்போ எனக்கு முடிக்கிறீங்க, என் கால் ஷீட் முடிஞ்சிருச்சு, நான் அந்த இல்லை அப்படி தான் இருப்போம் பொதுவாக. அதுதான் இருக்கும் பொதுவாகவே. இல்லை நமக்குமே ஒரு ஒன்லைன் வச்சுருப்போம், அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்பா இதை எடுத்துட்டான். ஆனால் இந்த படம் வந்து அதான் எல்லாருமே, அது டீமாக அது எல்லாருமே வந்து அது ஏன் முடியுது இந்த படம் சீக்கிரமா, இதை மெதுவாக முடிக்கலாமே, ஏன் அதுக்குள்ளே நம்ம பிரியணும். இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஏன் சார் அவசரப்படுறீங்க, மெதுவாக முடிங்க சார், இன்னும் ஒரு 4-5 நாள் மெதுவாக பண்ணுவோம். இல்லை முன்னாடி பரபரன்னு எடுக்கிறாருன்னு இருந்தது, கடைசியில் இந்த ஆள் ஏன் பரபரன்னு எடுத்தாப்புலன்னு இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து இவன் நித்யா வீட்டில் ஷூட் பண்ணது, எங்கள் வீட்டில் கடையில் ஷூட் பண்ணது, தூண்டிகருப்பு கோயில். இப்போ ரீசெண்டாக பேசும்போது ஐயா கோயிலில் இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த படம்லாம் முடிஞ்சப்பறம் ஒரு முறை கோயிலுக்கு போயிடுவோம், எல்லாரும் போகலாம் அந்த தூண்டிகர் கோயிலுக்கு. நான் இப்போ போயிட்டு வந்தேன், சும்மா இப்போ சொன்னீங்க, அதான் நான் பேசும்போது சொன்னார், நம்ம ஆடியோ லஞ்சுக்கு முடிஞ்சால் அங்கே எல்லாரும் ஒரு முறை போயிட்டு எல்லாரும் வர சொன்னாங்க. ஏன்னா போய் சாமி கும்பிட்டு வந்தால் பத்தாது எங்களுக்கு. இப்போ நீங்கள் சாமி கும்பிட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட்டிங்கில் இருக்கிற அழகான விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு 20-25 நாள் அங்கே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அது அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்க எல்லா கார்னர்லேயும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோம், இல்லை உட்காந்துருப்போம், ஷார்ட் லைட் நடுவில் உட்காந்துருப்போம். ஸோ எல்லா காரணங்களையும் யாரோ ஒரு இப்போ குடும்பத்தாளுங்க 2 குடும்பத்தாளுங்க இப்போ ஒரு 25-30 பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசியிருப்போம், சீன் எடுத்திருப்போம். அதனால் திரும்பி போனால் அங்கே ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்போம், ஒரு 2-3 ஹவர்ஸ் அங்கே போவோம் தூண்டிகருப்பர் கோயிலுக்கு டீமாகவே போவோம். குட் क्वेश्चन. ஆக்சுவலா நம்மளே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. ஆமா, ஏதோ ஒன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, தெரியல படம் மக்களுக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வந்துச்சுன்னா நானும் டைரக்ட் பேசும்போதுன்னா சரி இது ஒரு மாதிரி இந்த 2 கேரக்டரில் பேரரசி ஆகாஷ்ல இவங்களை வச்சு ஆக்சுவலாக வந்து நிறையா பண்ணலாம். இல்லை இப்போ இந்த டாய்ஸ் இருக்குல்ல, இது 2யுமே வச்சு ஐயா தான் சொன்னார், ஐயா இவங்க 2 பேருமே வச்சு ஒரு கார்ட்டூன் பண்ணலாம் ஐயா, இந்த ரைட்ஸில் 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இவங்களை வச்சே ஒரு கார்ட்டூனே படம் பண்ணலாம். ஆகாஷ்வீரன் நல்லா எழுதுவார், நான் எழுதலாம். இது வந்து ஆக்சுவலாக பேரரசியும் ஆகாஷ்வீரன் பிடிச்சிருந்ததுன்னா, எல்லாருக்கும் மக்கள் பிடிச்சிருந்ததுன்னா, அதுக்கப்புறம் அவர் ஆக்சுவலாக நீங்கள் நம்புறதை விட ரொம்ப சீக்கிரமாக யோசித்து நிறைய எழுதக்கூடிய மூளை அது. எழுதிக்கிட்டே இருப்பாப்புல.
எழுதுவாப்புல. அதனால் அவரால் முடியாது. நான் சொன்னேன் இப்போ பார்க்கலாம், மக்களுக்கு ரொம்ப ஆகாஷ்வரனையும் பேரரசையும் லவ் பண்ணிட்டாங்கன்னா பார்ட் 1 மியூசிக் எல்லாம். ரைட்டிங் வந்து நான் ஆக்டிங்க்கு முன்னாடி நான் பண்ண விஷயம். ஆக்டிங் தான் லேட்டாக வந்தது. ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ரைட். சின்ன வயசுலேருந்தே நான் போயம்ஸ் எல்லாம் எழுதுவேன், ரொம்ப சின்ன வயசில். அது எனக்கு நேச்சுரலாக வர்ற ஒரு விஷயம். ரைட்டிங் இஸ் சம்திங் I wanted to become a pilot. என்ன ஒரு ரிசர்ச்ல என்ன ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. இல்லை உங்களுக்கு போட்டு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. இல்லை எல்லா சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக மூல வாடியம் பொட்டல மிட்டாக இருந்தது. அப்புறம் ஆகாச வீரன் நேற்று இப்போ அந்த பாட்டு பிடிச்சிருந்தது. அப்புறம் காற்று நேத்தல்னு அந்த பேத்தா சாங் பிடிச்சிருந்தது. இன்னொரு குத்து பாட்டு நித்திய நீங்களும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தான். ஃபஸ்ட்டு எனக்கு பொட்டல மிட்டாய் பிடிச்சிருந்தது. எனக்கு அதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்கிறது பொட்டல மிட்டாய் தான். ஏன்னா அது நம்ம டான்ஸ் பண்ணோம், அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டாக கேட்ட பாட்டு அதுதான். இல்லை அதனால நான் அதான் பொட்டல மிட்டாய் தான். ஆனால் நான் அதுதான் இப்போ ஒரு ஆல்பத்தில் ஒன்று செம்மையாக இருக்கும் இல்லையா, நான் அதனால செம்மையாக அது இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கேட்க ஒன்று ஒன்றா அதுவும் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நேற்று நான் அப்படி சொல்ல வரேன். நான் இப்போ கார்த்திக் நேற்று அந்த மன்னிச்சிருன்னு ஒரு பாட்டு எழுதுறான்ல, அந்த பாட்டு இப்போ நான் திருவண்ணாமலை ஷூட் பண்ண அந்த பாட்டு இல்லை. இப்போ வந்து அது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. நீங்கள் என்ன கேட்கல கேளுங்க. அது ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு. வந்து அது நேற்று கூட இவர் சொன்னால 2004 போட்ட அந்த டியூன் வந்து சந்தோஷ் நான் 2004 போட்டதான். நேற்று சொன்னார் அவர். சொன்னார் 21 இயர்ஸ் ஆச்சு அந்த. ஆனால் ரொம்ப நல்லா எழுதினாங்க. ஸோ அதனால் எனக்கு சம்டைம்ஸ் எல்லாம் ஒரு ஆல்பமாக இப்போ நம்ம படங்கிறலாம் விட்டு தூரம் வச்சு ஒரு ஆல்பமாக ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஆல்பமாக இந்த படம் மாறினது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். பர்டிகுலர் சாங் இல்லை, பொட்டல மிட்டாய் சாங்கை தவிர எல்லா சாங்குமே எடுத்துகிட்டு பண்ணது தான். எல்லாமே அவங்க எடுக்கிறதெல்லாம் அவங்க ஜஸ்ட் எடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து எங்கே வரோம் தெரியல, அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறமா. அப்படிலாம் இல்லை. ஆமாம்மா, அப்படியா? அப்படிலாம் சார் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சொல்லாதே சொல்ல போகிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஆள் தான் 100%. அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு லொக்கேஷன் பார்த்தா லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு, ஒரு சீன் இங்கே எடுத்துடலாமா, என்ன சீன் அது நான் எழுதுறேன் போ. அப்படிலாம் எடுக்க மாட்டேன், மாண்டேஜ் எடுப்பேன், சாங்குக்கான மாண்டேஜ் எடுப்பேன். அது இல்ல ஒரு 2 டயலாக் வரும். ஓகே, ஆமா, அது எல்லா சாங்லயுமே 2 டயலாக் வரும். எனக்கு என்னன்னா சாங்காவும் இருக்கணும், அந்த சாங்குக்குள்ள கதையையும் கடத்தணும், அந்த சாங்கு கதையை கடத்துறதுக்குள்ள 2 காமெடியும் இருக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா தட் இஸ் ஹிஸ் USP. அதுதான் அவங்களோட வே ஆஃப் வர்க்கிங். இல்ல அது இல்ல அது யூனிக். அது இல்ல எனக்குள்ள ஐடியா இருக்கும், இந்த சாங் இங்க எடுக்கணும், இங்க இதுக்கு வேணும், இத ஃபேமிலிக்கு வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம், ஐடியால தான் எடுப்பேன். அப்படிதான் எல்லா சாங்குமே பண்ணோம். பொட்டல மிட்டாய் மட்டும் தான் ஒரு ஃப்ளோ பயங்கரமா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். பொட்டல மிட்டாய் இப்ப அது எடுக்கிறதே வந்து அந்த ஐடியா இருந்தா எடுக்க முடியும் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. ஆனா யோசிச்சே இருப்பார்ல, ஒரு கதையை எப்படி சொல்லணும் யோசிச்சே இருக்காங்க. அதனால எப்போ என்ன பண்ணுவாரு, ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட பக்காவாக இருக்குது. இதுவே 4-5 ஸ்கிரிப்ட் எழுதிருப்பாரு அவர். ரொம்ப இல்லை, இந்த ஸ்கிரிப்ட்லாம் 18 வருஷம் எழுதுனேன். ஆமாம், அவருக்கு எழுதுறது போர் அடிக்காது, எழுதிட்டே இருப்பேன். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த மேட்டர் சொல்லுங்க, என்கிட்ட சொன்ன மேட்டர். அவர் எப்படி எழுத ஆரம்பிச்சுன்னு சொன்னார். ஒரு ஸ்கூல், அவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சரு உருவாக்கின பழக்கம் அது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியமானதாக மாறி லைஃப். அது சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள். இல்லை சார் சொல்கிறதுனால சொல்கிறேன். இல்லை சார், ஏன் சொல்கிறேன் சார், ஆமாம், அது நிறைய பேருக்கு இல்லை, அது ஒரு இதை பார்க்குற ஒரு 1000ல் 10 பேருக்கு இம்ப்ரெஸ் ஆகும். கண்டிப்பாக. என்னுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது என்னை காப்பி ரைட் வந்து என்னை தான் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கூலில் வந்து அந்த வருகை பதிவேடில் வந்து 8வது படிக்கும்போதெல்லாம் நான் தான் எழுதுவேன். என் எழுத்து அவ்வளோவா நல்லாயிருக்கும். எதுக்கு அது காரணம் என்னென்னா, 5ஆவதுல மேரி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மற்ற டீச்சர்ஸ் சொல்லனா பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அந்த நேரத்துலலாம் திட்டி எதாவது எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம எதையாவது எழுதி கொண்டு அவங்க கொடுத்தோம்னா, எழுத்து நல்லா இருந்துச்சுன்னா நன்று அப்படின்னு போடுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மிக நன்று அப்படின்னு போடுவாங்க.
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் மிக மிக நன்று அப்படின்னு போடுவாங்க. அந்த நன்றுக்கு மிக நன்றுக்கு நாங்கள் ஒரு போதை ஆகிட்டோம். அப்போ எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ ஒரு நோட் போட்டு அது எதையாவது தமிழோ வரலாறோ அறிவியலோ எதை எழுதினாலும் ஓகே, இதைத்தான் எழுதணும், அவங்க பாடத்தை தான் எழுதணும். அது ரொம்ப முக்கியமான சார். நீ எழுது, சுவாரஸ்யமா எழுதுன்னு சொன்னா நின்றுக்கும். நீ எழுது, என்ன வேணா எழுதுன்னு இருக்கு, ஆனா எழுது அப்படிங்கிற அதுக்குள்ள ஒரு பெரிய பாராட்டு இருக்குல்ல. அந்த மிக நன்று அப்படிங்கிறத வாங்கணும். நீ எத்தனை நன்று வாங்கியிருக்கே, நீ எத்தனை மிக நன்று வாங்கியிருக்கே அப்படிங்கிறது நான் தான் அதிக மிக நன்று வாங்கியிருக்கேன். அப்போ என் எழுத்து அழகாக மாறுது. என் எழுத்து ரொம்ப சுமாராக இருக்கும், ரொம்ப சுமாராக இருக்கும். கணக்கு வீட்டு பாடம் போட்டு வரும்போது சின்ன கோடு இங்கிட்டு இருக்கும், பெரிய கோடு இங்கிட்டு இருக்கும்ல. பெரிய கோடை இங்கிட்டு வச்சு சின்ன கோடை இங்கிட்டு வச்சு எழுத்து போடுவேன். எங்கள் ராமையாவத்தர் என்ன பண்ணுவார்னா, சூத்திரவாள் இப்படி தான்டா கணக்கு போடணும்னு சொல்லி இப்படி ரைட்டு போடுவார். நான் கணக்கு இப்படி போட்டிருப்பேன், அவர் ரைட்டை இப்படி போட்டிருப்பார். அப்போ என் எழுத்தே மாறுது. அந்த இன்னைக்கே என் எழுத்து நல்லா இருக்குன்னா அந்த மேரி டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கும் அந்த அவங்க நல்லா இருக்கிறது ஒரு கணக்கு சார். சோம்பேறித்தனம் இல்லாமல் எழுதுறது. எனக்கு எழுதணும்னு ஆசை வரும், ஓகே, எப்பயாவது தான் எழுதுவேன் நான். ஆனால் எழுதுன்னு ஆசை வரும். ஆனால் சோம்பேறித்தனம் இருக்குல்ல, அது வந்து சோம்பேறித்தனம் இருக்கும், பிளாக் இருக்கும். ஏதாவது ஒழுங்காக எழுதுன்னு நினச்சி எழுதுறதுக்கு முன்னாடியே தப்பாக இருக்குன்னு நினச்சி அதை அடிச்சுக்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, நமக்கே போர் அடிச்சிடும். ஒருத்தர் வந்து எழுதுறது இருக்குல்ல, போர் ஒரு மாதிரி எழுது. அது இன்றைக்கி வளர்ந்து வந்து ஒருத்தர் வந்து இப்போ 18 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருன்னா எங்கள்கிட்ட படிக்கும்போதும் சரி, ஆஃபீஸில் உட்காந்து படிக்கும்போது எனக்கு இது எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு நாள் ஆஃபீஸில் சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தார். அப்போ படிக்கும்போது எதாவது தோணும்ல, அவருக்கு சரின்னு பட்டனா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உடனே எதை எழுதிடுவார். எழுதும்போது தான் கேட்டேன், சார் உங்கள் கையெழுத்து நல்லா இருக்கு சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். ஸோ இன்றைக்கி அது வந்து ஒரு எங்கேயோ ஒரு சின்ன பழக்கம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இல்லை. இன்னைக்கும் அந்த எழுத்து பழக்கம், இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாம் டிடிபி அடிக்கிறாங்க. எனக்கு அது வரவே வர கையில் தான் எழுதணும். எனக்கு அதை அடித்து அதை என் கை பேனாவில் எழுதுனா தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எனக்கு எழுதுறது வந்து அன்னைக்கு எழுத ஆரம்பித்தது இன்றைக்கும் உட்காந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, பிரியாணினா செம்மையாக சாப்பிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு எழுதுறது வந்து செம்மையாக பிடிக்கும். 100% அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இன்ஃபேக்ட் பேரரசி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக டைரக்டர் மேலே லீன் ஆனது இந்த படத்தில் தான். ஏன்னா பேரரசி எனக்கு ரொம்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. ஸோ எனக்கு அவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இல்லை. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது, நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க அது எக்ஸாக்டாக. அப்போ அதை அப்படியே பார்த்து அப்படியே அதை இம்பைப் பண்ணது எனக்கு பேரரசி. ஃபார் மீ அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் அதுக்கு. நான் சாப்பிட்ருக்கேன். இது இல்லை பொட்டலை மிட்டாய்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மிட்டாயை பொட்டலை மாதிரி பக்கத்து கொடுப்பாங்க, அது அப்படி தான் இருக்கும். நான் முன்னாடி சாப்பிட்டேன். நீங்கள் பொட்டலை மிட்டாய் தான் அதான். இல்லை பொட்டலை மிட்டாய் அது ஒரு கற்பனைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு கவிஞருடைய கற்பனை அது. இல்லை பொட்டலை மிட்டாய் இருக்கு, அதாவது அவங்க சொல்றது மாதிரி பொட்டலை ஊறுகாய் இருக்குல்ல, அந்த மாதிரி பொட்டலை ஊறுகாய் சாப்பிட்ருக்கேன் சார். அந்த மாதிரி ஆக்சுவலாக சுத்தின மாதிரி வரும் சார். அதான் அது பேர் பொட்டலை மிட்டாய்னு எனக்கு தெரியும். பொட்டலை மிட்டாய்னு ஒன்று இருக்குது, கிராமப்பாங்கலாம் இருக்குது, அது இருக்குது. நாங்கள் 2 பேரும் அவுட். நித்யா பாடுவோம். ஆமாம் நான் அவுட்டு. இது ஏசி முடியலடா ரொம்ப, ஆக்சுவலாக முடியலடா. ஆமாம் நேராக அடிக்குது, ஃப்ரீஸ் ஆகுது. இங்கே வரல என் மேலே இந்த நேராக ஃப்ரீஸ் ஆகுது எனக்கு. எப்போ முடிப்பீங்க இதை? இதுதான் லாஸ்ட்டா? ஓகே வெரி குட். ஒட்டுமொத்த படத்துக்குமே பேசிட்டோம், மொத்தமாக எடிட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவோம். போகலாம் வாடா. எவ்வளோ நேரம் பேசிட்டோம்? 3 நல்லா இருக்கு. எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்? 56 minutes. 56. சரி 4 minutes எடுத்துக்கங்க, ஒரு மணி நேரம் கொடுத்துங்க.
பின்ன உணவு பேர்லாம் சொல்லணுமா? நான் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கணுமா? ஒரு என்ன ஃபுட்டு டிஷ்ஷு பேரா? ஐயோ அது என்ன ஸ்டக் ஆகிறதுக்கு நிறைய சார், அது பாட்டே பாடிடலாமே ப்ளீஸ். நித்யா ஒவ்வொரு உணவு பேராக சொல்லி போகணுமா? ஓகே, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, வாவல் ரோஸ்ட், பட்டர் சிக்கன், சார் அதுக்கு நானே சொல்லாமே அந்த பெரிய அது லிஸ்ட்டு சொல்லுங்களேன். இவங்க இப்போ சொல்லுவாங்க, உங்கள் மொத்தமாக சொல்லுவாங்க. சொல்லுங்களேன், ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க. இப்போ கேளுங்க. எப்படி ஸ்டார்ட் ஆகுது? என்னது ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் என்ன ஃபர்ஸ்ட் லைன் என்ன? பாட்டி என் பொட்டல் அம்மிட்டாயே. வாட் இஸ் தி பிகினிங்? மட்டனில் தான் பெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். மட்டன் கோலா, மட்டன் சிக்கன், மட்டன் சிக்கனா? ஒன்று பண்ணுங்க, இந்த இதை வந்து இப்படி பண்ணிடுங்க. ஒரு இல்லை ஒரு 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 15 உணவு பேராக வரிசையாக சொல்லுங்கன்னு சொன்னால் இவங்க சூப்பராக அடிச்சிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் தோத்துறது மாதிரி நடிச்சிடுறோம். ஆமாம், தட்ஸ் a good idea. ஒரு 10-15 பேர் கடன்னு யார் சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லுங்கள். குடு எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் அவுட்டுன்றோம். என்ன சார்? தலைக்கறி. ஓகே, தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் லிவர், மட்டன் சுக்கா, மட்டன் சுவரோட்டி, மட்டன் பிரெயின் ரோஸ்ட், மட்டன் நல்லி ரோஸ்ட், மட்டன் கோலா. சிக்கனில் ஓகே சொல்லலாமா? வரிசையா ஒரு வந்துடும். கடன்னு ஒரு 10-15 பேர் டிஷ் பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேளுங்க. ஆமாம், டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை இவங்க தான் சொல்லணும். இவங்க தான் 2 பேரும் ஓனர். அவங்க தான், நீங்கள் தானே எழுதுனது எல்லாம். நீங்கள் தானே ஃபுல்லாக எழுதுனது. நான் 10 கடன்னு வரிசையாக சொல்லணுமா? 10 மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, மட்டன் சிக்கன், மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, அப்புறம் மட்டன் சுக்கா. இல்லை இவங்களை ஃபஸ்ட்டு சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணி. சரி, மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ், பரோட்டா, கொத்து பரோட்டா, ஆஃப் பாயில், ஆம்லேட்டு, கலக்கி, அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, கெளுத்தி மீன் குழம்பு, அப்புறம் ஐரு மீன் குழம்பு, அப்புறம் என்ன இதுல 50 நாட் பேட் சொல்லிட்டாங்க. இதுல 50% அவங்க குக் பண்ணுவாங்க ஆல்சோ. தெரிஞ்ச இல்ல நல்லா சாம்பார் அவர். ஓகே, நான் சொல்லலாம். ஓகே, தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சோரோட்டி, மட்டன் பிரெயின் ரோஸ்ட், மட்டன் நல்லி ரோஸ்ட், மட்டன் கோலா. அப்புறமா சிக்கனில் நாட்டுக்கோழி சிக்கன், சிக்கன் 65, செட்டிநாட் சிக்கன், சிக்கன் லாலிபாப், ஐர மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, வாவல் ரோஸ்ட், நெத்திலி ரோஸ்ட், பெப்பர் மீன் போன்லெஸ். அப்புறமா இருந்தது என்னது புறா சாப்ஸ். அவங்க மதுரையில் வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் கூட சொல்றாங்க உங்களுக்கு. நான் வெஜிடேரியன், நான் இதெல்லாம் சாப்பிடல. பட் யா, ஆமாம் அதான் சொல்றேன். அவங்க சமைச்சு நான் வந்து வெயிட்ரஸ் ஆர்டர் எடுத்து நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று நிச்சயங்க, இந்த படம் பார்க்கும்போது கேன்டீனில் வந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும். ஆமாம், இன்டர்வல் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா இன்டர்வல் வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு பயங்கர மதுரை குசின் சாப்பிட ஒரு ஒரு பயங்கரமாக இருக்கும். படம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக விட்றா வண்டியை ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் போவாங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ட் பண்ணி விட்ரும். அந்த மூடு இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். இந்த மலையாள படங்களில் தான் அந்த உணவுகளை வந்து அழகாக இது பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து உணவை வந்து பயங்கரமாக டீட்டெயில் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எச்சி ஊருன்னு வச்சுக்கோங்களேன்.
போன உடனே ஒரு வெட்டு வெட்டுங்க போங்க. நிறைய விஷயம் இல்லை, 10 சேனல் கொடுக்க வேண்டிய இன்டர்வியூ பூரா பேசிட்டோம். ஏன் இந்த படத்தை பார்க்கணும்? எனக்கு இருக்கிற வேலையில் ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும் சொல்லுங்கள், அதுதான் கேட்குறாங்க. ஜூலை 25 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2வது படம் பார்க்க வரும்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து எங்கள் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து தன்னோட ஃபேமிலி லைஃபு, தன்னுடைய தலைவன் தலைவியோட தன் புருஷன் முன்னாடி கதையெல்லாம் அதில் இருக்குது, அவ்வளோ தூரம் கனெக்ஷனாக இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அந்த கனெக்ஷன் இந்த படம் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உறவுகளோட ஒரு பெரிய நம்ம குடும்பத்தோடு இந்த சின்ன வயசுலாம் போயிருக்கோம், இந்த டூர் போயிருக்கோம், வெளியூர்லாம் போயிட்டு அந்த படம் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. படம் பார்க்க வர உங்கள் எல்லாருக்குமே அந்த அந்த ஃபீல் அது ஏற்படுத்துனுங்க. எவ்வளோ தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நம்ம எல்லோரும் அந்த ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது, பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேரும்போது இருக்கிற அந்த பேரானந்தம், பேரன்பு, பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கலந்து கட்டின ஒரு நல்ல ஒரு மசாலா வாழ்க்கை தான் இந்த தலைவன் தலைவி. அது ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். என்ன சொல்கிறது, நான் வந்து படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு விட ஒரு ஆடியன்ஸாக எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு 90ஸ்லலாம் இந்த ஃபேமிலி படம் இருந்தது நிறையா, அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி படம் நிறையா இப்போது வர்றதில்ல. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ ஃபார் ஷுர் தட் ஆடியன்ஸ் இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. படம் பூரா காமெடி தான். ஸோ இட் இஸ் அ ஃபில்ம் தட் நிறையா நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. இட்ஸ் அ வெரி யூனிக் ஜானர். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்ஜாய் த ஃபில்ம். போடுங்க, கேமரா திருப்பட்டும். தெளிவாக இருக்கு, நம்மளே உயிரில் வச்சா வேறு இதுவாகாதுல்ல. திருப்பிட்டார்கள் அப்படி. அதான் தலைவன் தலைவி வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது, நான் சந்தித்த ஒரு உண்மை கதை. நான் பார்த்த ஒரு என்னுடைய லைஃப்பில் பார்த்த ஒரு கதையை தான் ஆகாச வீரனாகவும் பேரரசியாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே உள்ள மேனேஜராக இருக்கட்டும், லைட்மேன் எல்லாருமே வந்து அப்படியே எங்கள் வீட்டில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்க்குறவங்க நிறைய பேர் கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை பார்க்கும்போது, சார் என்ன சார் அப்படியே எங்கள் வீட்டு கதையை எடுத்துட்டீங்க, எப்படி எங்கள் வீட்டு கதை தெரியும்னு எனக்கு நிறைய ஆச்சரியமாக கேட்பாங்க. தலைவன் தலைவியுமே என் கதையை பாண்டியராஜ் திருடிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கணவன் மனைவியாக இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில், இது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, லவ்வர்ஸுக்குமே ரொம்ப ஒரு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி படம் கிடையாது, இது ஒரு அழகான ஒரு லவ் படம். அது நட்புக்கும் பொருந்தும், லவ்வர்ஸுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும், அம்மா பையன் அம்மா பொண்ணு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம வீட்டில் இருந்து எடுத்த ஒரு கதை மாதிரி இந்த படம் இருக்கும். அதனால் எப்படி உங்களுக்கு கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ரொம்ப பிடிச்ச படமாக மாறிச்சோ, தலைவன் தலைவியும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக மாறும், பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. கண்டிப்பாக 25 ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் வந்து எல்லோரும் இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நன்றி. தேங்க்யூ. அம்மாடா.